மற்றும் பெரியோர்கள் நம்மளுக்கு அழகான வாழ்க்கை முறையிலே காமிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு விவசாயியானவர் விவசாயம் பண்றார் அப்படின்னா முதல்ல படி அளந்தார் அப்படின்னா என் ஊர் பக்கத்துல திருவரங்கம் அப்படின்னு ஒரு படி நெல்லை கொண்டு ஒரு மரக்கா நெல்ல அது போல அந்தந்த ஊர் பெருமாளுக்கு அழைப்பார்கள். இது சுவாமிக்கு அப்படின்னு ஒரு கட்டு வைக்கையானாலும் கோவில்ல இருக்கிற பசுக்கு கொண்டு போடுவார்கள் முதலில். அதுக்கப்புறம் தான் களத்திலிருந்து நம்மளுடைய வீட்டிற்கோ அல்லது கமிட்டிக்கோ எடுத்து செல்வார்கள். அந்தந்த ஊர் அம்பாள் மற்றும் சிவன் பெருமாள் மற்றும் எல்லை தெய்வங்களுக்கு அளந்த பிற்பாடு வீட்டிற்கே நம் நெல்லை கொண்டு வருவோமானால் நம்முடைய ஊரிலே ஒரு புனித நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது இதிலிருந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக தெரிகிறது. அந்த வாய்ப்பை கல்யாண வரதராஜ பெருமாள் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அவர்கள் இந்த 3 நாட்களை பயன்படுத்திக் கொண்டு ஆலயத்திற்கு வந்து இந்த அரிதான பவித்ரோத்சவையாக வேள்வியிலே கலந்து கொண்டு ஸ்ரீ கல்யாண ராஜ வள்ளி சமேத ஸ்ரீ கல்யாண வரதராஜனுடைய இன்னருளுக்கு பாதுகாப்படி விழா குழுவின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. சுப்பிரமணிக்கு எடுக்கலங்க. இந்த பாருங்க இந்த தீர்த்தமும் சேர்றதுன்னு அர்த்தம். ஆமா பெரிய கிராமத்துல இருக்கும் நமக்குதான் கிடைக்காது. போதுமா? தர்பாஸ்தே பண்ணி ரொம்ப தூரம் போட்டோம் சும்மா ஒரு பிடி கத்தியால ஒரு கத்தை நீட்டா பூச்சம் 2 கிலோ 5 கிலோ 2 கிலோ போடும். பூச்சம் எங்க போறோம் எக்ஸ்ட்ரா கொடுத்து அது எத்தா இது நாட்டு போறோம். அந்த நேரம் 10 வருஷம் மன கூட இதான் போடுங்க. லைவ் கட் பண்ணிட்டாங்க. இது எங்க இது சக்கரா கரெக்ட் வச்சுக்கலாம். அது அவ்வளவு பெருசு வேணாம், சின்ன தோறு சின்ன பென்சில் அது வச்சுக்கலாம். இந்த தூள் பக்கத்துல போட்ட போய் வர சிரமமா இருக்குமா? வெயிட்டா பாத்திரடே இங்க போடலாமா? இங்க போடல, இங்க போடலாமா? மொத்த பஸ்ஸும் எழுதி பண்ண நிமிஷம் வேலையே முடிச்சு கொடுத்துருவோம். வாசிக்கிட்ட சொன்னேன். அப்புறமா அவனே அனுப்பிச்சிட்டான்.